நீ மொளகா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வெட்டின, ஏன் அவன்கிட்ட ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில ஒரு கோழையான ஜாதி சுர்ஜித் ஒரு கோழையானவன் சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இந்த கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த சொசைட்டி பாவங்கள் அந்த வீடியோல கோபி சொல்லியிருக்காராம், மிளகாய் பொடி தூவித்தானே வெட்டினா, அவங்க கையிலயும் ஒரு கத்தி கொடுத்து 2 பேரும் நேருக்கு நேரு சண்டை போட வேண்டியதானே, அதுதானே வீரம். இப்படிலாம் கோபி வீடியோ சொல்லியிருக்காரு. இது ஒரு வன்மையை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம். அதனால நாங்க கோபி சுதாகர் மேல கேஸ் போட்டிருக்கோம்னு அந்த வழக்கறிஞர் சொல்றாப்புல. எதுக்காக அந்த கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த சுர்ஜித்தும் இந்த வழக்கறிஞரும் ஒரே ஜாதி, மிளகாய் பொடி தூவித்தானே வெட்டனா அப்படிங்கிற ஒரு விஷயம் சுர்ஜித்தையும் அவன் ஜாதியும் கோழையா ஆக்குது. அவங்க சமூக இளைஞர்கள் எல்லாம் மாசா ஸ்டேட்டஸ் போட முடியாதுல்ல, சுர்ஜித் தன் ஜாதிக்காக வெட்டி கொலை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பாத்துருப்பீங்க, எல்லாம் மாசா ஸ்டேட்டஸ் ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படிலாம் போட முடியாதுல்ல, அதுக்காக இந்த வழக்கறிஞர் தன்னோட ஜாதி பெருமைக்காக கேஸ் போட்டிருக்காருல. கோபி சுதாகர் பேசுனதும் சமூக பிரச்சனையை தூண்டின மாதிரி இருக்கு. ஏன் சுர்ஜித் இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு பெரிய அருவாளை வச்சு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கான், அது அந்த வழக்கறிஞருக்கு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? கோபி சுதாகர் சொன்னது அவங்களுக்கு வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கான்.